அடர்ந்த தாடி, தலையில் நட்சத்திரம் பதித்த தொப்பி, தீர்க்கமான பார்வை. ஒரு புரட்சியின் அடையாளம். ஆமா, ஒரு புரட்சியின் அடையாளம். ஆனா அந்த அடையாளமா மாறுறதுக்கு முன்னாடி அவர் யாரு? வெறும் எர்னஸ்டோ குவேராவா, ஒரு மருத்துவ மாணவனா அவர் எப்படி இருந்தார்? உங்ககிட்ட இருக்கிற அந்த வாழ்க்கை வரலாற்று புத்தகத்தோட சில பகுதிகளை வச்சு அந்த புரட்சியாளருக்குள்ள இருந்த மனிதனை தேடி போக போறோம். வாங்க, இந்த ஆழமான அலசலை தொடங்கலாம். நிச்சயமா. ஏன்னா ஒரு பிம்பம் உருவாகிறதுக்கு முன்னாடி அது வெறும் களிமண்ணு தானே. அந்த களிமண்ணை வடிவமைச்ச அனுபவங்கள் என்ன, சந்திச்ச மனிதர்கள் யார், அவர் கடந்து வந்த பாதைகள் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கறது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அப்ப பியூனஸ் ஏர்ஸ்ல இருந்தா அவருடைய மாணவர் வாழ்க்கையில இருந்தே ஆரம்பிக்கலாமா? தாராளமா. அங்கிருந்து தான் எல்லாம் தொடங்குது. அவருடைய குடும்பச் சூழலே கொஞ்சம் விசித்திரமா இருந்திருக்கு. அப்பாம்பார் சட்டப்படி பிரியல, ஆனா பிரிஞ்சுதான் ஒரே வீட்டுக்குள்ள வாழ்ந்திருக்காங்க. ஆமா, தந்தை ஹால்ல இருக்கிற சோஃபாவில தான் தூங்குவாராம். இது கேட்கவே ஒரு மாதிரி இருந்தாலும் இது அவங்க உறவுகளோட தன்மையை காட்டுது. இந்த சூழல் ஒரு இளைஞனா அவரை எப்படி பாதிச்சிருக்கும்? கண்டிப்பா பாதிச்சிருக்கோம். ஆனா அது சுவாரஸ்யமான வழிகள்ல வெளிப்பட்டிருக்கு. தந்தையோட அவருக்கு ஒரு நண்பனை போன்ற உறவு, அரசியல் விவாதங்கள், ஒருத்தர் கலாய்க்கிறதுன்னு ரொம்ப இயல்பா இருந்திருக்காங்க. ஓ. ஆனா அம்மாவுக்கு மார்பக புற்றுநோய் அறுவை சிகிச்சை நடந்தப்போ எர்னஸ்டோ ரொம்ப அக்கறையோடும் பரிவோடும் பார்த்துக்கிட்டதா குறிப்புகள் சொல்லுது. ஒரே நபர்கிட்ட இந்த 2 விதமான குணங்களும், ஒரு பக்கம் கிண்டல் கேலி, மறுபக்கம் ஆழமான பரிவு, சின்ன வயசுலே இருந்திருக்கு. அவங்க வீடு பத்தியும் ஒரு குறிப்பு இருக்கு. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா ஒரு குழப்பமான கொண்டாட்டம் மாதிரி. கரெக்டான வார்த்தை. எங்க பார்த்தாலும் புத்தகங்கள் சிதறி கிடக்கும். சமூக கட்டுப்பாடுகளை பத்தி யாரும் பெருசா கவலைப்பட மாட்டாங்க. சமயத்துல கிச்சன் சுவர்ல கை வச்சா ஷாக் அடிக்கும் அளவுக்கு எலக்ட்ரிக் வயரிங் மோசமா இருந்திருக்கு. ஆனா யார் வந்தாலும் வரவேற்கிற ஒரு விருந்தோம்பல் நிறைந்த இடமா இருந்திருக்கு. அந்த சூழல் தான் அவருடைய பிற்கால வாழ்க்கைக்கு அடித்தளமா இருந்திருக்குன்னு சொல்லலாம். எப்படி சொல்றீங்க? அதாவது கலையையும் தனிப்பட்ட சுதந்திரத்தையும் மதிக்கிற, எந்த மரபுகளுக்கும் கட்டுப்படாத ஒரு பொஹீமியன் வாழ்க்கை முறைக்கான விதை அங்கதான் விழுந்திருக்கு. ஆனா ஒரு முரண்பாடு என்னன்னா, என்னது? அந்த இரைச்சல் நிறைஞ்ச வீட்ல படிக்க முடியாதுன்னு அவரை ரொம்ப பாசமா பார்த்துக்கிட்டு அவங்க அத்தை பீட்ரிஸ் வீட்டுக்கு படிக்க போடுவார். ஓ, அப்ப அங்கே அமைதியா படிப்பார், அப்படிதானே? படிப்பாரு, ஆனா சும்மா இருக்க மாட்டார். அந்த அத்தை ரொம்ப பாரம்பரியமானவங்க. அவங்க கிட்ட பாசமா இருந்தாலும் தன்னோட புரட்சிகரமான கருத்துக்களை சொல்லி அவங்கள அதிர்ச்சிக்குள்ளாக்குறதுல இவருக்கு ஒரு சின்ன சந்தோஷம். குறும்புத்தனம். ஆமா. குடும்பத்துல ஒரு கம்யூனிஸ்ட் இருக்கான்னு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமான்னு கேட்டு அவங்கள வேண்டுமென்றே கோபப்படுத்துவார். இந்த குணமும் அவர்கிட்ட இருந்திருக்கு. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் மருத்துவக் கல்லூரியில் எடுத்த ஒரு புகைப்படம். ஒரு சவக்கிடங்குல 28 மாணவர்கள் ஒரு பிணத்துக்கு முன்னாடி நிக்கறாங்க. ஆமா, நான் பார்த்திருக்கேன் இந்த புகைப்படத்தை. மத்தவங்கெல்லாம் ரொம்ப சீரியஸா இருக்காங்க, இல்லனா கேமராவுக்கு போஸ் கொடுக்கறாங்க. ஆனா எர்னஸ்டோ மட்டும் 3வது வரிசையில கழுத்துல டை இல்லாம ஒரு மாதிரி கேலியான பெரிய புன்னகையோட நிக்கறாரு. கரெக்ட். கூட்டத்துல தனிச்சு தெரியற குணம், விதிகளை மதிக்காத தன்மை அங்கேயே ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம். இதுக்கு இன்னொரு உதாரணமும் இருக்கு. சொல்லுங்க. அவர்கிட்ட ஒரே ஒரு நைலான் ஷர்ட் தான் இருந்தலாம். அத லா செமனாரான்னு சொல்லுவார். அதாவது வாராந்திர சட்டை. ஏன்னா வாரத்துக்கு ஒரு தடவை தான் அதை துவைப்பாராம். இது வெறும் சோம்பேறித்தனம் இல்ல, பொருள் சேர்ப்பது மேல இருந்த ஒரு அலட்சிய போக்க காட்டுது இல்லையா? ஆனா அதே சமயம் அவருக்குள்ள ஆழமான உணர்வுகளும் இருந்திருக்கு. அவருடைய நெருங்கிய தோழி டிட்டா இன்ஃபான்டே அவரை வெட்கமும் திமிரும் கலந்த ஒரு கலவைன்னு சொல்றாங்க. ஆமா, ஆழமான அறிவும் எல்லையில்லாத அன்பு செலுத்தும் திறனும் கொண்டவர்னு வர்ணிக்கிறாங்க. ஆனா அவரே பிற்காலத்துல அந்த காலகட்டத்தை பத்தி சொல்லும்போது ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொல்றார். அதுதான் முக்கியம். ஆமா, அதுதான் இந்த முழு கதையோட மையப்புள்ளி. அவரே சொல்றார், அப்ப நானும் மத்தவங்கள மாதிரிதான் இருந்தேன். ஒரு புகழ்பெற்ற ஆராய்ச்சியாளராகி நோபல் பரிசு வாங்கணும்னு கனவு கண்டேன். அப்படியா? அது முழுக்க கணிப்பட்ட சாதனைக்கான ஆசையாதான் இருந்துச்சு. இது ஒரு பெரிய ஒப்புதல் வாக்குமூலம். நாம பாக்குற சேங்கிற பிம்பம் பிறப்பால் வந்தது இல்ல, அது அனுபவங்களால செதுக்கப்பட்ட ஒரு சிற்பம்னு இது தெளிவா காட்டுது. அப்போ அந்த தனிப்பட்ட லட்சியங்கள்ல இருந்து சமூக லட்சியங்களை நோக்கி அவரை நகர்த்தின முதல் சக்தி எது? பயணங்களா? சந்தேகமே இல்ல. அவருடைய தந்தை சொல்ற மாதிரி கத்துக்கிறதுல அவனுக்கு இருந்த ஆர்வத்தோட இன்னொரு வடிவம்தான் பயணம். 1980ல தனியா ஒரு மோட்டார் சைக்கிள்ல அர்ஜென்டினாவோட வடக்கு பகுதிக்கு 4000 மைல் பயணம் போறார். 4000 மைல்களா? தனியாவா? ஆமா, அது வரைக்கும் புத்தகங்கள்ல படிச்ச அர்ஜென்டினா வேற, அவர் நேர்ல பார்த்த அர்ஜென்டினா வேறன்னு அப்பதான் அவருக்கு புரியுது. என்ன வித்தியாசம்? அப்படி என்ன பார்த்தார்? கடும் வறுமை, புறக்கணிக்கப்பட்ட பழங்குடி மக்கள்,
மருத்துவம் கிடைக்காம கஷ்டப்படுற கிராமங்கள் இது எல்லாம் முறையா நேர்ல பாக்குறாரு. பியூனஸ் ஆயர்ஸ்ல அவங்க வாழ்ந்த ஐரோப்பிய கலாச்சாரம்ங்கிற ஒரு முகமூடி மாதிரி. சரியா சொன்னீங்க. அழுகிப்போன உண்மையான ஆன்மாவை மறைக்கிற ஒரு பளபளப்பான முகமூடிதான் உணர்றார். இந்த முதல் பயணம் அவருக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. இந்த சமூக பார்வை ஒரு பக்கம் வளர்ந்துட்டு இருக்கும்போதே அவர் வாழ்க்கையில முதல் காதலும் வருது. மரியா டெல் கார்மென், செல்லமா சிச்சினா ஃபெரேரா. ஆமா, இது ஒரு சாதாரண காதல் கதை இல்ல. 2 பேருக்கு நடுவுல பெரிய சமூக பிரிஞ்சுவர் இருந்திருக்கு. பிரிஞ்சுவருங்கிறது சின்ன வார்த்தை மாதிரி தெரியுது. சொல்லப்போனா அது ஒரு சாம்ராஜ்யம். சிச்சினாவோட குடும்பம் அர்ஜென்டினால மிகப்பெரிய பணக்கார பாரம்பரியமிக்க குடும்பம். அவங்க உறவினர் சொல்றத வச்சு பார்த்தா அவங்களுக்கு சொந்தமா போலோ மைதானங்கள், அரேபிய குதிரைகள், ஒரு சின்ன கிராமமே அவங்களுக்கு சொந்தம். நம்பவே முடியல. ஏன், அவங்க குடும்பம் தேவாலயத்துக்குள்ள போறதுக்குன்னே ஒரு தனி நுழைவாயில் இருந்திருக்கு. ஒரு பக்கம் எர்னஸ்டோ சமூக ஏற்றத்தாழ்வுகளை பார்த்து கோவப்பட்டுட்டு இருக்கார். இன்னொரு பக்கம் இந்த மாதிரி ஒரு சாம்ராஜ்யத்தோட இளவரசிய காதலிக்கிறாரு. இது எவ்வளவு பெரிய முரண்பாடு. அதுதான் அந்த காதலோட பியூட்டியும் டிராஜடியும். எர்னஸ்டோ எந்த அமைப்பை வெறுத்தாரோ அந்த அமைப்போட உச்சியில இருந்த ஒரு பெண்ணை தான் காதலிச்சார். இந்த காதல் ஏன் நீடிக்கலைங்கிறதுக்கு பெரிய காரணம் தேட வேண்டியதே இல்ல. அவங்க 2 பேரும் 2 வெவ்வேறு உலகத்தை சேர்ந்தவங்க. கரெக்ட். இந்த விரக்தி, படிப்புல இருந்த சோர்வு எல்லாம் சேர்ந்துதான் அவரை அடுத்த பெரிய பயணத்துக்கு தள்ளுது. அந்த புகழ்பெற்ற மோட்டார் சைக்கிள் டைரிஸ் பயணம். டிசம்பர் 1951ல தன்னோட நண்பர் ஆல்பர்டோ கிரானடோவோட லாத்தின் அமெரிக்காவை சுத்தி பார்க்க கிளம்புறார். மருத்துவ படிப்பு முடிக்க இன்னும் 1 வருஷம் இருக்கு. ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு போறாரு. இது ஒரு தப்பித்தலா இல்லனா ஒரு தேடலா? ரெண்டுமே நினைக்கிறேன். ஆமா, தப்பித்தலா ஆரம்பிச்சு ஒரு ஆழமான தேடலா அது மாறுது. வேடிக்கை என்னன்னா, அந்த பயணத்துக்கு அவங்க பயன்படுத்தின பைக்குக்கு பேரு லா பொடரோசா, அதாவது சக்தி வாய்ந்தது. ஆனா அந்த பைக் சக்தி வாய்ந்ததா இல்ல. பயணத்தோட பெரும் பகுதியை தாங்கவே இல்ல. சிலி நாட்டிலே அதோட கதை முடிஞ்சு போச்சு. அந்த பயணத்தின் குறியீடு மாதிரி தான் அந்த பைக்கும். பயணம் தொடங்குறதுக்கு முன்னாடி சிச்சினாவை பார்க்க போறார். அந்த சந்திப்பு ரொம்ப உணர்வுபூர்வமா இருந்திருக்கு. அவர்கிட்ட திரும்பி வரணும்னு சொல்ற மாதிரி கம்பேக்னு பேர் வச்சு ஒரு நாய்க்குட்டியை கொடுக்கறார். ஆனா சிச்சினா அவருக்காக காத்திருப்பேன்னு எந்த வாக்குறுதியும் கொடுக்கல. அது மட்டும் இல்ல, அமெரிக்காவிலிருந்து தனக்கு ஒரு ஸ்கார்ஃப் வாங்கிட்டு வர சொல்லி $15 கொடுத்திருக்காங்க. இது அந்த உறவோட யதார்த்தத்தை காட்டுது இல்லையா? எர்னஸ்டோ காதலா பாக்குறார். ஆனா சிச்சினாவுக்கு அது ஒரு கோடைக்கால உறவு மாதிரி தான் இருந்திருக்கு. சில வாரங்கள்லயே அவரை பிரிஞ்சிடுறதா ஒரு கடிதம் வருது. அந்த கடிதத்தை படிச்ச பிறகு அவர் டைரியில எழுதுறது மனசு தொடுற மாதிரி இருக்கு. இந்த நிமிஷம் வரைக்கும் அவளை காதலிக்கிறதா நினைச்சேன். ஆனா இப்போ என்னால அதை உணர முடியல. அவளை ஏன் நினைவுக்கு கொண்டு வர வேண்டியிருக்குன்னு எடுத்துறாரு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, அவருடைய பழைய வாழ்க்கைக்கும் அவருக்குமான கடைசி பிணைப்பும் அருந்து போச்சு. அந்த பயணம் அவரை அவ்ளோ தூரம் மாத்திருச்சு. ஆமா, ஒரு தனிப்பட்ட காதல் தோல்வி ஒரு பெரிய கண்டத்தோட வலியோட ஒப்பிடும்போது அவருக்கு ரொம்ப சின்னதா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அவருடைய கவனம் தனிப்பட்ட விஷயங்கள்ல இருந்து பொதுவான விஷயங்களுக்கு நகர ஆரம்பிச்சதுக்கான முதல் அறிகுறி அது. பைக்கும் பழுதாகி நின்னுடுது. இப்ப அவங்க மோட்டார் வச்சிருந்த பிச்சைக்காரர்கள்ல இருந்து மோட்டார் இல்லாத பிச்சைக்காரர்களா ஆயிட்டாங்க. இந்த மாற்றம் பயணத்தை எப்படி பாதிச்சது? இதுதான் அந்த பயணத்தோட மிக முக்கியமான திருப்புமுனை. பைக் இருந்த வரைக்கும் அவங்க ஒரு பார்வையாளரா இருந்தாங்க. ஆனா பைக் போனதுக்கு அப்புறம் அவங்க மக்களோட மக்களா ஆனாங்க. லாரிகள்ல பயணம் செஞ்சாங்க, படகுகள்ல போனாங்க, பல மைல்கள் நடந்தாங்க. ஆமா, இது அவங்கள சாதாரண மக்களோட கஷ்டங்களை நேரடியா அனுபவிக்க வச்சது. அந்த மக்களோட சேர்ந்து பசியையும் குளிரையும் அவங்களும் உணர்ந்தாங்க. சிலில வால்பரேசோ நகரத்துல நடந்த ஒரு சம்பவம் அவரை ரொம்ப பாதிச்சிருக்கு. ஆஸ்துமா நோயாளி ஒரு வயதான பெண்மணிய சந்திக்கிறாரு. அவங்க வாழ்ந்த அந்த அழுக்கான குளிரான அறைய பார்த்த பிறகு அவர் டைரியில எழுதுறார், இது போன்ற சமூக அநீதிகளை முடிவுக்கு கொண்டு வர ஒரு மாற்றத்துக்காக ஒரு மருத்துவரோட மனம் ஏங்குது. இது உலகெங்கிலும் உள்ள பாட்டாளி வர்க்கத்தோட ஆழமான துயரத்தை காட்டுதுன்னு எழுதுறாரு. இங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, இது வெறும் பரிதாபம் இல்ல. ஒரு தனிப்பட்ட சோகத்தை பார்த்து வருத்தப்படுறதோட அவர் நிறுத்திக்கல. அதை ஒரு அமைப்பு ரீதியான சிக்கலா பார்க்க ஆரம்பிக்கிறார். சாதிங்கிற ஒரு அபத்தமான கருத்தை அடிப்படையா வச்சிருக்கிற இந்த அமைப்பு இன்னும் எவ்வளோ காலம் நீடிக்கும்னு அவர் ஒரு கேள்வி எழுப்புறாரு. சரியா சொன்னீங்க. ஒரு தனிப்பட்ட பிரச்சனைய ஒரு அரசியல் கேள்வியா மாத்துற இடம் இதுதான். இங்கேதான் எர்னஸ்டோங்கிற மருத்துவ மாணவன் சேங்கிற அரசியல் சிந்தனையாளனா மாறத் தொடங்குறான். அதே சிலில
சுக்கிகா மாட்டா தாமரச் சுரங்கத்துக்கு பக்கத்துல கம்யூனிஸ்ட் சுரங்க தொழிலாளர்களை சந்திக்கிறாங்க. நடுங்கிற குளிர்ல கோதிய போர்வை கூட இல்லாம அவங்க கஷ்டப்படுறத பாக்குறாங்க. அவங்கள பார்த்த பிறகு அவர் ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிடுறார். சிறந்த வாழ்க்கைக்கான இயல்பான ஆசையும் பசிக்கு எதிரான போராட்டமும் தான் இவங்கள கம்யூனிஸ்டுகளா மாத்திருக்கு. வேற எந்த சித்தாந்தமும் இல்லைன்னு சொல்றார். அதே நேரத்துல அமெரிக்காவுக்கு சொந்தமான அந்த சுரங்கத்தோட ஆணவமான அதிகாரிகளை பார்க்கும்போது அவருக்குள்ள ஏகாதிபத்திய எதிர்ப்பு உணர்வு வலுப்பெறுது. ஆமா, சிலி தன்னோட முதுகுக்கு பின்னால இருக்கிற இந்த தொல்லை கொடுக்கிற யாங்கி நம்பனை விரட்டணும்னு கோபமா எழுதுறார். அங்கிருந்து பெருவுக்கு போறாங்க. அங்க சுரண்டப்படுற பழங்குடி மக்களின் நிலைய பார்த்து இன்னும் வேதனைப்படுறார். இந்த அனுபவங்களோட உச்சகட்டமா சான் பாப்லோ தொழுநோய் காலனில தங்குனதை சொல்லலாம். நிச்சயமா, அங்கே அவங்க நடந்துகிட்ட விதம் உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு. அந்த காலத்துல தொழுநோயாளிகளை யாரும் தொடக்கூட மாட்டாங்க. ஆனா இவங்களும் ஆல்பர்ட்டவும் அங்கிருந்த நோயாளிகளோட கையுறை போடாம கை குலுக்குறாங்க. அவங்களோட சேர்ந்து கால்பந்து விளையாடுறாங்க, அவங்களோட பேசுறாங்க, சாப்பிடுறாங்க, அவங்கள சக மனிதர்களா நடத்துறாங்க. இது அந்த நோயாளிகளுக்கு எவ்ளோ பெரிய விஷயமா இருந்திருக்கும். கற்பனை பண்ணி பாருங்க. பொதுவா விலங்குகளைப் போல நடத்தப்படுற இந்த மக்களுக்கு அவங்கள சாதாரண மனிதர்களா நடத்துறது மூலமா கிடைக்கிற மனரீதியான நன்மை கணக்கிட முடியாததுன்னு எர்னஸ்டோவே எழுதுறார். இது அவருடைய மனிதநேயத்தோட மிக தெளிவான வெளிப்பாடு. ஆமா, அந்த மக்கள் பதிலுக்கு இவங்க மேல காட்டுற அன்பும் பாசமும் இவங்கள நிகழ வச்சிருது. இந்த பயணத்தோட உச்சம்னு சொன்னா அதே சான் பாப்லோவில தன்னோட 24வது பிறந்த நாள் அன்னைக்கு அவர் ஆற்றிய உரையத்தான் சொல்லணும். ஓ, அந்த புகழ்பெற்ற உரை. ஆமா, அந்த தொழுநோய் காலனி ஊழியர்கள் அவருக்காக ஒரு விருந்து ஏற்பாடு செய்றாங்க. அங்கதான் இந்த முழு பயணத்துல அவர் கத்துக்கிட்ட விஷயங்களோட சாரத்தை முதமுறையா ஒரு சித்தாந்தமா வெளிப்படுத்துறாரு. அது ஒரு சின்ன உரைதான், ஆனா வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த உரையில் அவர் சொல்றார், அமெரிக்காவை நிலையற்ற மாயையான நாடுகளா பிரிக்கிறது ஒரு கற்பனை. மெக்சிகோவுல இருந்து மெகல்லன் ஜலசந்தி வரைக்கும் நாம எல்லாரும் ஒரே கலப்பின இனம். வாவ்! அதனால எல்லா குறுகிய மாகாணவாதங்களையும் விட்டுட்டு பெருவுக்காகவும் ஒரு ஒன்றுபட்ட அமெரிக்காவுக்காகவும் நான் இந்த வாழ்த்து சொல்றேன்னு முடிக்கிறார். இதுதான் தொடக்க புள்ளி. அந்த நிமிஷத்துல அவர் தன்னை ஒரு அர்ஜென்டினாக்காரனா பார்க்கல, ஒரு லத்தீன் அமெரிக்கனா பார்க்கறாரு. சரியா சொன்னீங்க. அந்த கண்டம் முழுக்க இருக்கிற மக்களோட வலி தன்னோட வலின்னு உணர ஆரம்பிக்கிறார். அந்த ஒரு உரையில தான் பிற்கால சேவோட முழு சித்தாந்தமும் அடங்கியிருக்கு. கண்டம் தழுவிய ஒற்றுமை, ஏகாதிபத்திய எதிர்ப்பு, ஒடுக்கப்பட்ட மக்கள் மேல இருக்கிற அக்கறை. இது எல்லாத்துக்கும் அந்த உரையில தான் இருக்கு. அந்த பயணத்தை ஒரு மருத்துவ மாணவனா ஆரம்பிச்ச எர்னஸ்டோ ஒரு லத்தீன் அமெரிக்கனா முடிக்கிறார். ஆக ஒரு தனிப்பட்ட சாகச பயணமா, ஒரு காதல் தோல்வியோட விரக்தியில் ஆரம்பிச்ச ஒரு பயணம் ஒரு புரட்சிகர உணர்வோட தொடக்கமா முடிஞ்சிருக்கு. ஆமா, தனிப்பட்ட லட்சியங்களோடு இருந்த ஒரு இளைஞன் ஒடுக்கப்பட்ட மக்கள் மேல ஆழமான பரிவு கொண்டு ஒரு கண்டத்தையே ஒன்னா இணைக்கிற ஒரு பார்வைய பெற்றிருக்கான். ஆனா ஒரு விஷயத்த நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த பயணம் அவரை ஒரே ராத்திரியில ஒரு புரட்சியாளரா மாத்திடல. இல்ல, கண்டிப்பா இல்ல. அவர் உடனே துப்பாக்கி தூக்க ஆரம்பிச்சுடல. ஆனா ஒரு புரட்சியாளனா மாறுறதுக்கான முழு அடித்தளத்தையும் தார்மீக தேவையையும் இந்த பயணம் தான் அவருக்கு கொடுத்துச்சு. அநீதிக்கு எதிரான கோபத்தையும் ஒரு கண்டம் தழுவிய அடையாளத்தையும். ஆமா, எதிர்காலத்துல ஏதாவது செஞ்சே ஆகணுங்கிற உந்துதலையும் இந்த பயணம் தான் அவருக்குள்ள விதைச்சது. உண்மைதான். இந்த ஆவணங்கள் வழியா நம்ம பார்த்த எர்னஸ்டோ தொழுநோயாளிகள் கிட்டயும் சுரங்கத் தொழிலாளிகள் கிட்டயும் பழங்குடி மக்கள் கிட்டயும் காட்டின அந்த ஆழமான மனிதநேயமும் அவங்களுக்கு அவர் கொடுத்த கண்ணியமும் மனசு விட்டு அகல மறுக்குது. அவருடைய பிற்கால வாழ்க்கையை நினைச்சு பார்க்கும்போது இது உங்களுக்குள்ள ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. இவ்ளோ ஆழமான தனிப்பட்ட மனிதனையும் தன்னோட அரசியல் இலக்குகளை அடையறதுக்காக பிற்காலத்துல அவர் பயன்படுத்திய இரக்கமற்ற ஒழுக்கத்தோடவும் வன்முறையோடவும் எப்படி ஒரே நபருக்குள்ள ஒருங்கே இருக்க முடிஞ்சது?